பாரத தேசத்தில் மகோனதமான புராண இதிகாசங்களை முழுமையாக அறிந்து கொள்ள சப்ஸ்கிரைப் திலக். ஜெய் ஸ்ரீ கிருஷ்ணா. கர்மயோகம் அதில் அனைத்திலும் மகத்துவ போதனையை ஸ்ரீ கிருஷ்ணன் சொன்னார். அது நிஷ்காம கர்மயோக நிலை. நிஷ்காம கர்மயோகத்தின் செயல்முறை என்னவெனில், பலனில் ஆசையுடன் அல்லது பலனின் ஆசையை துறந்து செயல்பாடுகளை செய்வது. உண்மையில் அதுவே உன் கடமை, உன் தர்மமாகிறது. சொல்வதற்கு என்னமோ இந்த வழி எளிதாக தெரிகிறது. பற்றற்ற பணி செய்தல் அத்தனை எளிதல்ல, கஷ்டம் இல்லாதது அல்ல. எத்தனையோ பாதிப்புகளிலே அதையும் மீறித்தான் செய்கிறார்கள். இந்த நிஷ்காம கர்மம் என்ற நிலைப்பாடு அப்படிப்பட்டது. பிரச்சனையொன்றும் இதில் இல்லை. இதை கடைபிடிப்பவர் வெற்றி பெற முடியாது என்று சொல்ல முடியாது. இது குறித்த தர்ம நூல்களில் இதற்கேற்ற சிக்ஷை தருகிறார்கள். இதை படித்தவர்களுக்கு இடையே அதன்படி அவர்கள் நடக்கிறார்களா இல்லையா என்ற கணக்கெதற்கு? அப்புறம் அந்த தர்ம நூல்கள் நமக்கெதற்கு? அதனால் தான் இது பற்றி பகவானே சொன்னார். தர்மத்தை நிலைப்படுத்த எல்லா யுகத்திலுமே நானே வருவேன் என்று உறுதிபடச் சொன்னார். அதற்கிணங்க சமயங்களுக்கு ஏற்ப எல்லா தேசங்களிலுமே மகாபுருஷர்கள் தோன்றினார்கள். அன்பினால், தூய தொண்டினால் தர்மங்களின் நியமங்களை பாதுகாத்து ஒடுங்கி கிடந்தவர்களை நல்ல பாதையிலே வரும்படி செய்தார். அதோடு அவ்வப்போது மனித குலத்து நலன்களை மனித தர்மத்துக்கேற்ப ஸ்தாபித்தார். இந்த பண்புகள் என்பதே வேறுபடுகிறது. நல்ல சிந்தனை எதிர்வித்து தேச காலங்களுக்கு இணங்க மாறுகிறது. மகத்தான தர்மத்தின் உயர்ந்த கருத்துக்கள் நாட்டுக்கு நாடு, காலத்திற்கு காலம், ஒவ்வொரு யுகத்தில் ஒன்றாக இருக்கிறது. இந்த தர்மம் என்பது வெறும் சிந்தனையை பொறுத்ததல்ல. மாறுகின்ற நமது சமுதாய போக்கின்படி நமது செயல்பாடுகள் இருக்கின்றன. நம்மை பின்பற்ற செய்கிறது, நமக்கு பாதை காட்டுகிறது. அந்த தர்மம் என்றும் இருக்கின்றது. நிஷ்காம கர்மயோக சித்தாந்த நிலைப்பாட்டுக்கு நிரூபணம் இது. திரேதாயுகத்தில் பரதன் என்ற கர்மயோகி இருந்ததே உதாரணம். அதுபோல் இன்றைய சமுதாய அமைப்பில் பெரும் பெரும் மகான்கள் நிஷ்காம கர்மயோகியாக வாழ்ந்தார். மகாத்மா காந்தி, லோகமான்ய திலகர், சுபாஷ் சந்திர போஸ், அரவிந்த கோஷ், மதர் தெரசா. நிஷ்காம கர்ம யோகியருக்கு இவர்கள் ஜீவசாட்சி. இவர்கள் பலனிலே ஆசை இல்லாமல் தொண்டு மனப்பான்மையில் கடமை புரிந்தார்கள். மாசற்ற தொண்டினால் அமரரானார்கள். இவர்கள்தான் தலைவர்கள். இறந்த பின்பும் வாழ்ந்து கொண்டிருப்பவர்கள். நமது சுதந்திர போராட்டத்தில் நூறாயிரக்கணக்கான தொண்டர்கள் தங்கள் நல்லுயிரை தந்தார்கள். அவர்கள் பலன் கருதாது தொண்டு புரிந்தார்கள். நமது பாரத மாதாவை ஆங்கிலேயர் ஆட்சியிலிருந்து விடுபட்ட சுதந்திர தேவியாக்க மண்ணுக்கு தங்கள் பொன்னான வாழ்வை அர்ப்பணித்தார்கள். அன்றைய சுதந்திர போராட்ட வீரர்கள் தான், அந்த தியாகிகள் தான் கர்மயோகிகள். தியாகம் எனும் தீபங்கள். பகத்சிங், ராஜகுரு, சுகதேவ், உத்தரப்பிரதேசத்தில் சிறைப்பட்ட தியாகி அஷ்வாகுல்லா, அஞ்சானஞ்சன் கவி ராமபிரசாத் என்னும் புரட்சியாளன்,
அச்சமறியா இளம் பிள்ளைகள், உயிர் கொடுத்து தாய்நாட்டை காப்பதே கடமை என்று வந்த கண்மணிகள், தூக்கு கயிற்றை முத்தமிட்டவர்கள். நிஷ்காம கர்மயோகம் சொல்வதென்ன? பலனிலே ஆசை வைக்காமல் கடமையை செய்து முடி என்று. போராடிய மகாபுருஷர்கள் பலனில் ஆசை வைத்தா சேவை செய்தார்கள். அவர்களுக்கு நடக்கப் போவது அத்தனையும் தெரிந்திருந்தது. தொண்டுக்கு அவர் விலை பேசவில்லை. ஒரு நாற்காலியோ ஒரு பதவியோ கேட்கவில்லை. படப்போவது அறிந்தும் கூட தேசத்தின் விடுதலைக்காக சிறைப்பட்டு சாவதே கடமை என்று நம்பினார்கள் அந்த தொண்டர்கள். கொண்ட கொள்கையின் வெற்றிக்காக மரண கயிற்றிலே தொங்கினார்கள். எப்படிப்பட்ட தியாகிகள்! தூக்கு கயிற்றை மணமாலையாய் நினைத்தார்கள். மரண நாள் வந்தது. பிஸ்மில்லா அவன் நண்பருடன் தியாக கீதத்தை இசைத்தான் சென்றான். அது அவன் சிறைப்பட்ட போது எழுதியது. தூக்கு மேடை ஏறும்போது அஞ்சமாட்டேன் அச்சமில்லை. தூக்கு மேடை ஏறும்போது அஞ்சமாட்டேன் அச்சமில்லை. தூக்கு மேடை ஏறும்போது அஞ்சமாட்டோம் அச்சமில்லை. தேசம் காக்க தலை கொடுக்க, தேசம் காக்க தலை கொடுக்க போகின்றோமே நண்பனே. தேசம் காக்க தலை கொடுக்க போகின்றோமே நண்பனே. தேசம் தானே நமது அன்னை, நமது அன்னை வாழ்கவே. தேசம் தானே நமது அன்னை, நமது அன்னை வாழ்கவே. நாங்கள் இன்று எங்கள் உயிரை நாட்டுக்காக தருகின்றோம். தாயின் மடியில் தூங்கும் போது இருந்த உணர்வில் இருக்கின்றோம். ஊஞ்சலாட பிறந்த நாட்கள், ஊஞ்சலாட பிறந்த நாட்கள், உயிரை வழங்க போகின்றோம். நாட்டுக்காக உங்கள் வீட்டில் பிள்ளை ஒருவனை தாருங்கள். அன்று லாகூர் சிறையில் அடைபட்டு மரண தண்டனை எதிர்பார்த்திருந்த பகத்சிங் அவன் தோழர்கள், ராஜகுரு சுகதேவ் பஞ்சாபின் உணர்ச்சி கீதத்தை நிமிர்ந்து நின்று இசைத்த அழகு சுதந்திர விழா ஊர்வலம் போல் இருந்தது. இந்தியன் இந்தியன் என்பாய், இந்தியன் என்பாய் நீ என் தோழா. இந்தியன் இந்தியன் என்பாய் நீ தோழா. இந்தியன் 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 என்பாய் நீ தோழா. பாரெல்லாம் போற்ற இந்தியன் என்பாய் எந்தன் தோழா. பாரெல்லாம் போற்ற இந்தியன் என்பாய் எந்த தோழா. உன் தாய் நாடு பிறந்தாய் இங்கே, உன் தாய் நாடு பிறந்தாய் இங்கே, உயிரை கொடுப்பாய் தோழா. இந்தியன் இந்தியன் என்பாய் நீ தோழா. இந்தியன் இந்தியன் என்பாய் நீ தோழா. பாரெல்லாம் போற்ற இந்தியன் என்பாய் எந்தன் தோழா. பாரெல்லாம் போற்ற இந்தியன் என்பாய் எந்த தோழா. ஜிந்தாபாத் புரட்சி ஓங்குக. இன்குலாப் ஜிந்தாபாத் புரட்சி ஓங்குக. தியாகம் எங்கள் உடம்பிலே ஓடும் ரத்தமடா. தேசபக்தி எங்கள் மூச்சில் இருக்கும் சக்தியடா. தாயக மண்ணை தன்மானத்தை காப்பது கடமையடா. எங்களை தாங்கும் தூக்கு கயிறுக்கும் தருவோம் முத்தமடா. எங்கள் நாட்டு விடுதலைக்காக சாவது கடமையடா. எங்கள் இந்தியா, எங்கள் இந்தியா, எங்கள் இந்தியா, எங்கள் இந்தியா சுதந்திர கொடியை ஏற்றும். இந்தியன் இந்தியன் என்பாய் நீ தோழா. இந்தியன் இந்தியன் என் இந்தியன் என்பாய், இந்தியன் என்பாய் என் தோழா.
இதுதான் சிறந்த நிஷ்காம கர்மயோகி இசைக்கின்ற நாதம். நிஷ்காம கர்மயோகத்தின் நிலை பற்றி சொன்ன பிறகு ஸ்ரீ கிருஷ்ணன் அர்ஜுனனுக்கு இன்னொரு எளிதான முறையும் சொன்னார். அவர் சொன்னார், நீ ஒன்றும் பெரிதாக செய்ய வேண்டியதில்லை, செய்ய வேண்டியது சிறிது. நீ பரமாத்மாவின் சரணத்தை பற்றிக்கொள், விரும்பியதை செய், தின்று மயங்கி அனுபவி, அள்ளிவிடு, தானம் செய், அதை எனக்கு அர்ப்பணம் செய். அதை நீ என் பணி செய்வது போல் செய்ய வேண்டும். போதும், இதை செய்தாலே நீ முக்தி பெறுவாய். மனமாற உன்னை என் காலடியில் ஏற்பேன். இதைத்தான் ஸ்ரீ கிருஷ்ணனே பக்தி பாதைக்கு போதனையாக சொன்னார். இனிமேல் நாம் கீதையை பற்றி இன்னும் பார்க்கலாம். ஜெய் ஸ்ரீ கிருஷ்ணா. ஏ மதுசூதனா, நீயும் தான் சொல்கிறாய் விருப்பங்களை விட்டுவிட்டு சிதப்பிரஜனாகு என்று. மாதவா, நான் சிதப்பிரஜன் ஆவதற்கு அதிமுக்கியமானது எது? நிலையான புத்தி. நிலையான புத்தி? பாவம், மனிதன் அவனுடைய புத்தியை நிலைநிறுத்துவது எவ்வாறு? ஆசை நிராசை இரண்டையும் விட்டுவிட்டால் புத்தி நிலையாக நிற்கிறது. புத்தி நிலை நின்றால் இந்த இந்திரியங்களின் வேட்கையானது உடைந்து போகிறது. இந்திரியங்களின் வேட்கையை உடைத்தெறிந்து விட்டால் அந்த இந்திரியங்களின் தேவை அற்றுவிடுமா என்ன? இல்லை அர்ஜுனா, ஏதோ ஒரு விபத்தின் விளைவாக ஒருவனின் கண் குருடாகிவிட்டால் கண் அவசியம் இல்லை. கண் இல்லாதவன் எதையும் கற்பனை செய்யும் சக்தியை இழக்கவில்லை. கண்ணிழந்த பிறகும் கூட அவன் மனது எந்த ஒரு காட்சியையும் கற்பனை செய்ய இயல்கிறது. அது அவனை வேட்கையிலே சிக்க வைக்கிறது. பார்த்தா, ஒரு குருட்டு மனிதன் பகவானின் திருவுருவத்தை கற்பனை செய்ய இயலும். ஒரு அழகியின் அங்கங்களையும் கற்பனை செய்ய இயலும். இந்த இந்திரியங்கள் இருந்தாலும் இல்லாவிட்டாலும் மனதின் பழக்கமும் ஆசையும் அப்படி செய்கிறது. ஏ அர்ஜுனா, எண்ணற்றோர் அவர்களின் இந்திரியங்களின் மீது மிக கடுமையாக அடக்கி ஆள்வதற்காக மிக கடின விரதங்கள், உண்ணா நோன்புகள் இருக்கிறார்கள். நீண்ட நெடும் நாட்கள் உணவு கொள்ளாமல் இருக்கிறார்கள். பாவம், அவர்கள் மனம் மீண்டும் மீண்டும் சுவையான உணவின் மேல் ஆசையும் நாட்டமும் கொள்கிறது. வெறும் பிடிவாதத்தால் அவர்கள் இருக்கும் உண்ணா நோம்பினால் லாபம் என்ன? அவர்கள் அடம்பிடிப்பதால் அவர்களின் இந்திரியங்களை துன்புறுத்தி பலவீனப்படுத்துகிறார்கள். பாவம், அவர்களால் விஷயங்களின் ஆசையிலிருந்து விடுபட முடியாது. நினைவிருக்கட்டும், வேட்கைகளை அதிக அளவில் அடக்குவதால் வேட்கைகள் அடங்குவதில்லை. வேட்கைகளை தியாகம் செய்வதால் வெறும் இந்திரியங்களை அடக்குவது நடக்காது. ஆசைகளின் தியாகம் வெறும் மனதின் அடக்கமாகி விடுகிறது. எப்போது மனம் ஆசையற்று அடங்குகிறதோ அப்போது இந்திரியங்களும் அதனதன் வேட்கைகளை அனுபவித்தாலும் கூட அந்த வேட்கையில் ஒட்டாமல் நிற்கிறது. எப்படி தாமரைப்பூ சேற்றுக்குள் இருந்தாலும் கூட ஒட்டாதிருப்பது போல், நீரின் ஒரு துளி கூட ஒட்டாதிருப்பது போல. அதுதான் நானும் சொன்னேன். முதலில் ஞானத்தின் மூலமாக புத்தியை நிலைநிறுத்து. புத்தி
மனதை நிலைநிறுத்துகிறது. பிறகு மனது இந்திரியங்களை இப்படியாக வேட்கையிலிருந்து எடுத்துக் கொள்கிறது. எப்படி ஒரு ஆமை ஆபத்திலிருந்து தன்னை காப்பாற்றிக் கொள்ள தன் அவயவங்களை ஓட்டுக்குள் இழுத்துக் கொள்வது போல. ஏ பார்த்தா, யதா சங்கர்த்தே சாயம் கூர்மோங்காணி விசர்வசः இந்திரியாணீந்திரியார்த்தேभ्यस्य தஸ்த பிரக்ஞா பிரதிஷ்டிதः. ஆமையைப் போலே அங்கங்களெல்லாம் கூட்டுக்குள்ளே கொண்டு செல்பவன் ஞானி. ஓடும் புலன்களை உள்ளே இழுத்து உள்ளம் கலங்காமல் உள்ளவன் ஞானி. புலன்களை எல்லாம் தன் வசமாக்கி, புலன்களை எல்லாம் தன் வசமாக்கி குன்றினைப் போலே இருப்பவன் ஞானி. புலன்களை எல்லாம் தன் வசமாக்கி குன்றினைப் போலே இருப்பவன் ஞானி. என் மீது மாறாத நம்பிக்கை வைத்து என்னிடம் சேர்பவன் ஸ்தித பிரக்ஞ ஞானி. என் மீது மாறாத நம்பிக்கை வைத்து என்னிடம் சேர்பவன் ஸ்தித பிரக்ஞ ஞானி. ஏ அர்ஜுனா, ஒருவன் போக உணர்வில் மூழ்கி இருந்தானால் அவன் பரமாத்மாவின் பக்தியில் எப்படி இருப்பான்? அந்த மனிதன் வெளிப்பார்வைக்கு பக்தனாக நடிக்கிறான். பாவம், மனதுக்குள் சிற்றின்ப எண்ணங்கள் கனலாக கனிந்து அவனை பற்றுகிறது. அவன் பக்திக்கு துரோகம் செய்கிறான். அவன் யோகி அல்ல, துரோகி அல்லவா? அவன் பொய்யனாக நடிக்கிறான். விஷயா வினிவர்த்தந்தே நிராஹாரஸ்ய தேஹினஹ ரசவர்ஜ்யம் ரசோப்யஸ்ய பரம் திருஷ்ட்வா நிவர்த்ததே. கர்மேந்திரியாணி சம்யம்ய ய ஆஸ்தே மனசா ஸ்மரன் இந்திரியார்த்தான் விமூಢாத்மா மித்யாச்சாரஹ சவுச்யதே. உண்பதை மறந்தேன் என்பவன் அதன் சுவை நினைத்திருந்தார். அர்ஜுனனே, அது தியாகமா? அதுவே வெளிவேஷம், அதுவே வெளிவேஷம். புலன்கள் உன்வசம் இருந்தால் போதும், போகட்டும் உன் மனம், போகட்டும் எங்கும். அலையும் மனதுக்கு பூட்டினை போடு, கூட்டுக்குள் ஆசை வராது நீ பாரு. சிந்தனை ஒன்று, செய்வது ஒன்று. சிந்தனை ஒன்று, செய்வது ஒன்று. எந்த நிலையிலும் இது நன்று அன்று. சிந்தனை ஒன்று, செய்வது ஒன்று. எந்த நிலையிலும் இது நன்று அன்று. அவ்வாறு செய்பவன் மூடன் என்று அறிந்தவன் சொல்வதை கேட்டிடு இன்று. அவ்வாறு செய்பவன் மூடன் என்று அறிந்தவன் சொல்வதை கேட்டிடு இன்று. பார்த்தா, ஸ்தித பிரக்ஞ மனிதனின் புத்தி நிலைத்திருக்கிறது. அலைபடும் மனது அவர்களுக்கு அடங்குகிறது. ஸ்தித பிரக்ஞனுக்கு போகமும் இன்பமுமே எந்த சலனங்களையும் தருவதில்லை. அவர்கள் இன்பச் சுவை பெறினும் துன்பச் சுமை வரினும் சந்தோஷப்படுவதும் இல்லை,
சங்கடப்படுவதும் இல்லை. பார்த்தா அத்தகைய மகாபுருஷனுக்கு பூர்ண நம்பிக்கை வந்து விடுகிறது, இறைவன் நீங்காத நிழலாக இருந்து தங்களை காப்பான் என்று. ஆகையால் அவர்கள் எந்த ஒரு நிலையிலுமே வருந்துவதே இல்லை. இது என்ன எளிதா கேசவா? சாதாரண மனிதனால் இந்த மனப்பக்குவம் பெறுவது மிக அரிது. ஆகையினால் சாதாரண மனிதனுக்கு இதை அடைய தெய்வீக திருவருள் தேவை. உண்மையைச் சொன்னாய் அர்ஜுனா. பகவானின் திருவருள் இல்லாமல் எந்த முயற்சிகளும் வெற்றி பெறாது. ஆகையால் மனிதனுக்கு முயற்சிகளின் துணையாக பிரபுவிடம் பக்தியும் இருந்தால்தான் நல்லது. ஏ அர்ஜுனா, பரமாத்மாவிடம் பக்தி செலுத்துகையில் மனது அழுக்கடையாதிருக்கிறது. ஆசைகள் அடங்கி புனித நிலையை பெறுகிறது. அந்த ஆசைகள் அடங்காவிட்டால் அது ஆசைகள் அடங்காதிருந்து விட்டால் அது மனிதனை அழிவின் ஆழத்தில் தள்ளுகிறது. அழிவின் ஆழத்திலா? ஆம் பார்த்தா, அழிவின் ஆழத்தில். ஏ அர்ஜுனா, ஆசையால் அடிபட்ட ஒரு மனிதன் இன்பச் சுவையின் தேடலில் முனைப்பாயிருந்து உறக்கத்தில் விழிப்பில் எந்நேரமும் அந்த எண்ணத்திலேயே இருக்கின்றான். அதாவது ஒரு மனிதன் அழகு மங்கையிடம் பித்தனாவதைப் போல, அவன் விழித்திருந்தாலும் அவள் நினைப்பு, அவன் உறங்கினால் சொப்பனத்தில் அவள் நினைப்பு. இப்படியாக நிலைத்த சிந்தனையில் ஆசை எனும் நெருப்பில் விருப்பம் எனும் நெய்யை ஊற்றுகிறான். அப்படியொரு பழக்கமே சிறிய ஏமாற்றத்தை கூட தாங்காமல் வெறியாக மாறுகிறது. எங்கே வெறியுள்ளதோ அங்கே பகையுண்டு. அதாவது அழுக்காறு, அதாவது அறிவின்மை. எப்படி அங்கு பயங்கர காற்று வீசி தீபத்தின் சுடர் அணைந்து விடுகிறதோ, அப்படியே காமம் அறியாமை எனும் சுழற்காற்றால் மனிதனின் திடமனது கலைகிறது. எப்போது திடமனது கலைகிறதோ அப்போது புத்தி நாசத்திற்கு இடமல்லவா பார்த்தா? சித்தத்தின் நிலை தாழ்ந்த பிறகு சீருடலின் நிலைதான் என்ன? அதே அவல நிலை. புத்தியின் நிலை அழிந்தது போல மனிதனுக்கும் நேருகிறது. புத்தி நாசத்தினால் மனிதனுக்கு அனைத்தும் அழிந்து விடுகிறது.